மலாய் மொழியை தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்ள முடியாத மலேசியர்கள் வேறு இடங்களில் வாழ்வது நல்லது என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் இன்று வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்வி முறையை வலுப்படுத்துவது தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் தேசிய அடையாளத்தை வடிவமைப்பதற்கும் நாட்டின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் முக்கியமானது என்பதால் மாமன்னர் அதை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதிய கல்வி முறைக்கான எந்த ஒரு திட்டமும் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஏற்ப இருக்க வேண்டும், மேலும் மலாய் மொழியை முக்கிய மொழியாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். எனவே வேறு எந்த கல்வி முறையையும் அங்கீகரிக்கும் எந்த ஒரு தீர்மானமும் மலாய் மற்றும் மலேசியாவின் வரலாற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மலாய் மொழியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தால் அவர்கள் மலேசியாவில் வசிக்காமல் இருப்பது நல்லது என்று அவர் மக்களவையில் 2026 நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.